வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னா, முதலமைச்சரா விஜய் அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா நிறைய தரமான சம்பவங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு. டாஸ்மாக வந்து மூடணும் அப்படின்னுலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அதை தொடர்ந்து இப்போ வந்து என்ன மாதிரியான உத்தரவு வந்து போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமா வந்துட்டு சட்டப்பேரவை வந்து லைவ்ல டெலிகாஸ்ட் பண்றாங்க. இந்த நம்பிக்கையான வாக்கெடுப்பு அப்படின்னா என்ன, தாவேகா வந்து பெரும்பான்மையை இன்னைக்கு நிரூபிக்க போறாங்களா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்துட்டு இந்த மாசத்தோட எண்டுல வந்து டெல்லிக்கு போக போறாரு, என்ன காரணம், தங்கம் வந்து வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் வந்து சொன்னாங்க, யாருமே கேட்கிற மாதிரி தெரியல. அதுக்காக மோடி அவர்கள் வந்துட்டு என்ன மாதிரியான முக்கியமான முடிவுகள்லாம் எடுத்திருக்காங்க, இது எல்லாத்த பத்தியும் தான் இந்த வீடியோல ரொம்ப டீடைலா பேச போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்துட்டு 717 டாஸ்மாக வந்து மூடுறதா வந்து சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, சொன்னதோட அப்படியே விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இது வரைக்கும் வந்துட்டு 50 டாஸ்மாக் கடைகளை வந்து மூடி இருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து அடுத்து அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் அவருக்கு வந்து ஒரு கடிதம் போட்டிருக்காங்க. இலங்கை கடற்படையால அங்க வந்து கைது செய்யப்பட்டிருக்க இலங்கை தமிழர்களை வந்து மீட்கணும், அவங்க மீன் பிடிக்க போறதுக்கான அந்த படகுகளையும் வந்து மீட்டு கொடுக்கணும், இதுக்காக தூதரக நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமா சோசியல் மீடியால எல்லாருமே வந்துட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களை வந்து பாராட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இப்போ ரீசெண்டா ராமநாதபுரத்தோட மண்டபம் பகுதியை சேர்ந்த 6 மீனவர்களை வந்து அவங்களோட எல்லையை தாண்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி கைது பண்ணியிருக்காங்க. இது சம்பந்தமாகவுமே முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்துட்டு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னைக்கு வந்துட்டு ரொம்பவே முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா முதலமைச்சர் விஜய் அவர்களா இருக்கட்டும் இல்ல தாவேகாவா இருக்கட்டும், அவங்களோட பெரும்பான்மையை வந்துட்டு சட்டப்பேரவையில இன்னைக்கு நிரூபிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல இருக்காங்க. இந்த நம்பிக்கையான வாக்கெடுப்பு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஒரு பக்கம் வந்துட்டு ஆளுங்கட்சி எல்லாருமே உட்கார்ந்து இருப்பாங்க, இன்னொரு பக்கம் வந்து எதிர்கட்சி அவங்க வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. இந்த நம்பிக்கையான வாக்கெடுப்பு அப்படிங்கிறது வந்து 2 விதமா இருக்கு. ஒன்னு வந்து குரல் வாக்கெடுப்பு, அதாவது நீங்க வந்துட்டு தாவேகா கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவு தர்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமா அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லுவாங்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுல யாரோட சத்தம் வந்து அதிகமா இருக்கோ அவங்க தான் வந்துட்டு மெஜாரிட்டி அப்படிங்கிறத வச்சு தாவேகா ஆட்சி அமைக்கிறத வந்து உறுதி பண்ணுவாங்க. ஒருவேளை இந்த குரல் வாக்கெடுப்பு அப்படிங்கிறதுல யாருக்காவது ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஆப்போசிட்டா அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, 2வது விதமா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவிஷன் முறை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது வந்து 6 குழுக்களா இருப்பாங்க. இதுல வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாருமே வந்துட்டு வெளியே அனுப்பிச்சிட்டு திரும்ப வந்து ஒரு பெல், ஒரு மணி சத்தம் ஒண்ணு வந்து கேட்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லா பேருமே உள்ள வருவாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறமா யார் வந்துட்டு ஆதரவு தெரிவிக்கிறீங்க, யார் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமான்னு சொல்றவங்களாம் வந்துட்டு எந்திரிச்சு ஒரு பக்கம் நிற்பாங்க, இல்லை அப்படின்னு சொல்றவங்களாம் வந்துட்டு இன்னொரு பக்கம் இருப்பாங்க. அதை வச்சு அது மூலமாகவும் இந்த கணக்கெடுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். இதுல 50% மேல, அதாவது 118 பெரும்பான்மையான இடங்களுக்கு மேல வந்துட்டு தாவேகா வந்து இருந்தா மட்டும்தான் அவங்களால வந்து ஆட்சி அமைக்க முடியும். ஒருவேளை அப்படி நடக்கல, இல்ல எல்லாமே வந்துட்டு சமமா இருக்கு அப்படிங்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சபாநாயகர் வந்து ஓட்டு போடுறதுக்கான ரூல்ஸுமே இருக்கு. 189வது சட்டத்தின் கீழே அவர் வந்து ஓட்டு போட்டு யார் வந்து பெரும்பான்மை அப்படிங்கிறதையும் வந்து நிரூபிக்கலாம். ஒருவேளை தாவேகா வந்து பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுல தோல்வியை சந்திச்சாங்க அப்படின்னா அவங்களோட ஆட்சி வந்து கலைஞ்சிரும், ஆளுநரோட கையில தான் வந்துட்டு ஆட்சி அப்படிங்கிறது போயிடும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இதுல இருக்கு. சரி ஓகே, இதுக்காக இன்னைக்கு 9:30 மணிக்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த சட்டப்பேரவை அப்படிங்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே காங்கிரஸ் வந்து ஆதரவு தரேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்கல்ல, அதை தான் வந்துட்டு இன்னைக்குமே வந்து சொல்லியிருக்காங்க. பிசிகாவும் ஆதரவு கொடுத்திருக்காங்க, சிபிஐ சிபிஎம் எல்லாருமே வந்து ஆதரவு கொடுத்திருக்காங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசின ஒரு விஷயம் தான் வந்துட்டு ரொம்பவே பரபரப்பா எல்லாராலுமே பேசப்பட்டு இருக்கு. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் இருக்காங்கல்ல, அவரோட ஜோசியரான அவங்களுக்கு வந்துட்டு அரசு பதவியை கொடுத்திருக்கிறது எந்த விதத்துல நியாயம்? தாவேகாவோட கொள்கை என்ன? பெரியார அவங்க வந்துட்டு கொள்கை தலைவரா எடுத்துட்டு இந்த ஜோசியம், இந்த பில்லி சூனியம், இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் எல்லாம் விட்டுட்டு அறிவியல் சார்ந்த திட்டங்களை கொண்டு வர்றது நல்ல விஷயமா இருக்கும். உங்களுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு அவங்கள வந்து பர்சனலா வச்சுக்கோங்க, ஆனா அவங்களுக்காக அரசு பதவியெல்லாம் கொடுக்கறது எந்த விதத்திலுமே நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விசிகா சைட்ல இருந்துமே இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை தான் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், தாவேகா தொண்டர்கள் வந்துட்டு ரொம்பவே ஆட்டம் போடுவாங்க அப்படிங்கிறதுக்காக தாவேகாவோட தலைமை சில முக்கியமான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷனா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு பர்த்டே செலிப்ரேஷனா இருக்கட்டும், அப்படி ஏதாவது இருக்கும்போது இந்த ரோட்ல ஏதாவது செலிப்ரேஷன் பண்றது, வெடி வெடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து யாருமே பண்ணக்கூடாது. போக்குவரத்து இடைஞ்சலா எதுவுமே இருக்கக்கூடாது. மக்கள் எல்லாருமே வந்துட்டு நிம்மதியா இருக்கணும். ஏன்னா மக்கள் தான் வந்துட்டு நம்மளை தேர்ந்தெடுக்கிறாங்க, நம்ம தலைவரை வந்துட்டு முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. ஸோ அவரோட பேர் எந்த விதத்திலையும் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா தலைமை வந்து இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. என்னதான் வந்துட்டு தீய சக்தி, எதிர்கட்சி அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்துட்டு எல்லாருமே வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாலும் அவர் வந்து எல்லார்கிட்டையுமே போயிட்டு வாழ்த்துக்கள் வாங்கிட்டே வந்திருந்தாங்க. அது எல்லாராலையுமே வந்துட்டு ரொம்பவே பெருசா பேசப்பட்டது. இது வந்து அரசியல் நாகரிகம், இது வந்து ஒரு புதுவிதமான மாற்றம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே முதலமைச்சர் விஜய் அவர்களை வந்து பாராட்டிட்டு இருந்தாங்க.
சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த விதமா இந்த மாசத்தோட எண்டில் வந்துட்டு 3 நாளைக்கு வந்துட்டு டெல்லிக்கு வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் போறாங்க. அங்க இருக்க குடியரசுத் தலைவர் பிரதமர் மோடி அவர்கள், அங்க இருக்க முக்கியமான மத்திய அமைச்சர்கள் எல்லாருமே வந்துட்டு அவர் பார்க்க போறதாகவும் அவங்க கிட்ட வந்துட்டு வாழ்த்துக்கள் வாங்க போறதாவுமே வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, மோடிஜி அவர்கள் வந்துட்டு 2 நாளாவே என்ன சொல்லிட்டு இருக்காங்க, 1 வருஷத்துக்கு யாருமே தங்கம் வாங்காதீங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனா யாருமே கேட்கிற மாதிரி தெரியல. அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு, தங்கத்தோட அந்த இறக்குமதி வரியை வந்து 6%ல இருந்து 15% வந்து அதிகரிச்சுட்டாங்க. இதனால வெளிநாட்டுல வந்துட்டு நம்ம தங்கம் வாங்குறத வந்து குறைக்கலாம், நம்மளோட அந்நிய செலவாணி இருக்குல்ல அதோட அமௌண்ட்டை வந்துட்டு நம்மளால சேமிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. இன்னொரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, மோடி அவர்களுக்கு இந்த பாதுகாப்பு வாகனம் இருக்குல்ல, அதுவுமே வந்துட்டு எதுக்கு இவ்வளவு வாகனங்கள்லாம் வருது, அந்த வாகனத்தையுமே வந்துட்டு கம்மி பண்ணணும், அப்பதான் வந்து இந்த பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஈவி வாகனங்களை வந்து அதிகமா யூஸ் பண்ணுங்க, அதுக்காக கவர்மெண்டோட பணத்துல இருந்து நான் சொன்னேங்கிறதுக்காக உடனே வந்துட்டு புதுசால எந்த ஒரு ஈவி வாகனமும் வாங்க வேண்டாம். இந்த பெட்ரோல் டீசல் வாகனங்கள் இருக்குல்ல, அது வந்து பழசாச்சு அப்படின்னா புதுசா வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையுமே வந்து சொல்லியிருக்காங்க. சரி, உண்மையிலேயே இந்த பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இருக்கா? இது சம்பந்தமா பெட்ரோலியத்துறை அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆமா கண்டிப்பா இந்த பெட்ரோல் டீசல் பிரச்சனை வந்து இருக்கு, எண்ணெய் நிறுவனங்கள் வந்து ஒரு நாளைக்கு 1000 கோடிக்கு வந்து அவங்களுக்கு லாஸ் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அப்படிங்கிறத வந்து நம்மளால தவிர்க்க முடியாது. ஸோ திரும்பவும் இந்த பெட்ரோல் டீசல் விலை வந்து உயரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, இந்த கச்சா எண்ணெய், சமையல் எண்ணெய் வாயு இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கா, இது சம்பந்தமா ஒன்றிய அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த கச்சா எண்ணெய் வந்து நம்ம கிட்ட வந்து 2 மாசத்துக்கான ஸ்டாக் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சமையல் எண்ணெய் வாயு இதெல்லாம் வந்துட்டு கேஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு 45 நாள் வரைக்கும் இருக்கு. ஸோ யாருமே பயப்பட வேணாம் அப்படிங்கிறதையுமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் மோடி அவர்கள் வந்து பயமுறுத்துற மாதிரி 7 முக்கியமான விஷயங்கள் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்றது அப்படிங்கிறதே தெரியல. இதுக்கு நடுவில் இந்த அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இவங்களோட வார் வந்து எந்த நிலைமையில அடுத்த கட்டம் போக போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த எரிபொருள் தட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நல்ல ஒரு முடிவுக்கு வரும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கிறத. இன்னைக்கு நடக்கிற இந்த சட்டப்பேரவையில தாவேகா வந்துட்டு அவங்களோட பெரும்பான்மையை நிரூபிப்பாங்களா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் அடுத்து என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் வந்து கொண்டு வர போறாங்க, அது வந்து மக்களுக்கு பயனுள்ளதா இருக்க போதா, இல்ல அது வந்து சாத்தியமா, இது எல்லாத்தையுமே நீங்க வந்துட்டு 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல திரும்பவும் சந்திக்கலாம்.